வெண்ணிலவு சாரல் நீ, வீசும் குளிர் காதல் நீ, ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ, கொட்டும் பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ மோதும். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் கிளம்புறேன். அருண் நில்லுடா. தயவு செய்து நான் சொல்றதை கேட்டுட்டு போட அருண், ப்ளீஸ். காதல் தந்த வலி தேரும் காதலினாலே, கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே, காயம் படும் வேலை காதல் மறந்தாகும். சரி கீர்த்தி, நீ உள்ள போ, நான் இதை வந்துடுறேன். எங்க போறீங்க? இது என்ன கேள்வி கீர்த்தி? நான் எங்க வேணா போவேன். அது எதுக்கு நீ கேக்குற? உன்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு எதுவும் இருக்கா என்ன? அதானே. என்னடா கொஞ்ச நேரம் நார்மலா பேசுனீங்களேன்னு பார்த்தேன். உங்க உண்மையான சுயரூபம் வெளியில வந்துருச்சா? இப்போ உனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தான் என்னமோ ஆயிருச்சு. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? நீங்க இங்க கிளம்பும் போது என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, வீட்ல போய் ரெஸ்ட் எடுக்க போறேன்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்தீங்க. அப்புறம் இங்க வந்து பார்த்தா என்ன இறக்கி விட்டுட்டு நீங்க எங்க கிளம்புறீங்க? சோ அம்மா தாயே, எங்க அம்மாவை போய் கூட்டிட்டு வரலான்னு போறேன். போதுமா? இதுக்கு நீ இத்தனை கேள்வி கேப்பியா? உங்க அம்மாவை தான் சஞ்சய் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டாருல, அப்புறம் எதுக்கு நீங்க போறீங்க? எனக்கு போகணும்னு தோணுது, அதனால போறேன். போதுமா? அப்படி சொல்லுங்க, உங்களுக்கு தோணுது அப்படின்னா? ஒன்னும் இல்ல, நீங்க கிளம்புங்க. இத பாரு, ஒரு விஷயத்த சொல்ல வந்துட்டு இப்படி சொல்லாம போனா என்ன அர்த்தம்? நீ இப்ப என்ன சொன்ன? அத முத புரியுற மாதிரி சொல்லு. இப்போ உங்களுக்கு என்ன? என் கூட வீட்டுக்குள்ள வந்தா எங்க இவ கூட பேச வேண்டி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தானே வேமா ஓடுறீங்க. இத பாரு கீர்த்தி, நீ சொல்ற மாதிரி மைண்ட் தாட் எனக்கு எப்பயுமே இருந்தது கிடையாது. நீயா எதையாவது யோசிச்சுட்டு எதையாவது உன்னை பேசிட்டு இருக்காத. எப்ப பாரு உன்கிட்ட பேச பயப்படுறேன், பேசாம ஓடுறேன், இப்படியே சொல்லிட்டு இருக்க. உன் மனசுல பெரிய இவன் நினைப்பா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யார் எனக்கு? உன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறதுக்கும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கும், உன்கிட்ட பேசினா என் மைண்ட் மாறிடும் நினைக்கிறதுக்கும் நீ யாரு? ஜஸ்ட் என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அந்த லிமிட்டோட மட்டுமே இரு. எப்பயும் அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணி வரணும்னு நினைக்காத, புரியுதா? ஐம் சாரி கீர்த்தி, நான் உனக்கு கஷ்டப்படுத்தணும்னு இப்படி சொல்லல. ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன். சாரி. நம்ம கோவத்துல இருக்கும்போது தான் மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில வருமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட் தான். உங்க மனசுல இருக்கிறதானே இப்ப வெளியில வந்திருக்கு. கீர்த்தி, ஏன் இப்படிலாம் பேசுற? நான் நிஜமா தான் சொல்றேன். நான் வேணும்னேலாம் அப்படி சொல்லல, சும்மா வார்த்தையாதான். அதான் சொல்லிட்டீங்கல்ல, இப்ப எதுக்கு நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு டைம் ஆகும், நீங்க கிளம்புங்க. கீர்த்தி ப்ளீஸ், அதான் சாரி சொல்றேன்ல. ஐம் ரியலி சாரி. நீங்க எப்பயுமே இப்படிதான் பண்றீங்க. நான் உங்க பின்னாடியே வர்றதுனால உங்களுக்கு ரொம்ப இறக்காரமா போச்சுல்ல. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு கடைசியில சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா எல்லாமே அழிஞ்சு போயிருமா? நீங்க சொன்னதெல்லாம் இல்லைன்னு ஆயிருமா? எனக்கும் மனசு இருக்கு, அது எவ்வளவு கஷ்டப்படும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கீர்த்தி ப்ளீஸ், தயவுசெய்து அழாத. இத பாரு, நான் உன்னை காயப்படுத்தணும்லாம் இப்படி பேசல. ஆனாலும் நான் பேசுனதெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்தியிருந்தா ஐம் ரியலி சாரி. நான் எதுவுமே வேணும்னு பண்ணல. கீர்த்தி, பூவின் முகவரி காற்று அறியுமே, என்னை உன் மனம் அறியாதா, பூட்டி வைத்த என்னால முடியல ராஜு. நான் யார்கிட்டயுமே இவ்வளவு அட்டாச்சா ஃபீல் பண்ணதே கிடையாது. யார் என்ன திட்டினாலுமே நான் அதை பெருசா எடுத்துக்கிட்டதும் கிடையாது. ஆனா என்னமோ தெரியல, நீங்க ஏதாவது என் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினா அதை என்னால தாங்கிக்கவே முடியல. எனக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியல ராஜு. என் மனசே என் கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரி இருக்கு தெரியல. என்னை யாராவது இப்படி அவமானப்படுத்தினா அசிங்கப்படுத்தினா அவங்க கிட்ட நான் எப்பயுமே திரும்ப போய் பேசுனது கூட கிடையாது. ஆனா நீங்க என்ன பல தடவை அசிங்கப்படுத்தியும்
அவமானப்படுத்தியும் கூட என்னால உங்களை விட்டு பிரிஞ்சு போகவே முடியல. உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சா கூட என்னையும் மீறி நான் உங்ககிட்ட பேசுறேன். அது ஏன்னே எனக்கு தெரியல. கீர்த்தி ப்ளீஸ் அழாத. இங்க பாரு, நான் சொன்னது தப்பு தான் கீர்த்தி. ஐ எம் ரியலி சாரி. நீ என்னை என்ன பண்ண சொன்னா கூட நான் பண்றேன். ஆனா ப்ளீஸ் தயவுசெய்து அழாத ப்ளீஸ்மா. இங்க பாரு, நம்ம வெளியில இருக்கோம். யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? தயவுசெய்து அழாத கீர்த்தி. தேன்தெளிக்கும் தென்றலாய் நின்னருகில் வந்து நான் ஐம் சாரி. ஏதோ எமோஷ்னல்ல ஐம் ரியலி சாரி. தெரியாம பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீ உள்ள போ, நான் போய் அம்மா கூட்டிட்டு வந்துடுறேன். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன விஷயம்? அது மதுக்கும் அருணுக்கும் ஏதோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அப்படித்தானே? என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட மது எதுவும் சொன்னாளா? இல்லையே. என்ன? இத பார் கீர்த்தி, அவ சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு இல்ல. எனக்கு அவ முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம அருணும் இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமா தான் நடந்துக்கிட்டான். ஆனா அதை வச்சு மட்டும் நம்ம தப்பா முடிவு பண்ணிடக்கூடாது. இருந்தாலும் நான் இன்னொரு விஷயமும் என் கண்ணால பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கே இந்த விஷயம் புரிஞ்சுது. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதாவது சஞ்சய் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு நாங்க அவங்க வீட்டுக்கு கிளம்பும்போது நான் தான் அருணுக்கு கால் பண்ணி கேட்டேன், மது எங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன சொன்னானா, நாங்க 2 பேரும் காலேஜில் தான் இருக்கோம், இன்னும் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தான். சரிடா நீ கூட்டிட்டு வந்துருவேல அப்படின்னு பேசிட்டு நான் காலை கட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இருக்கும் இந்த சைடு அருண் பைக்ல கிராஸ் பண்றதை நான் பார்த்தேன். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, அவன் காலேஜ்ல இல்ல, ஆனா மது காலேஜ்ல இருந்திருக்கா. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு. இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் ஏன் நீங்க அதை பத்தி அருண் கிட்டயும் மது கிட்டயும் ஒரு வார்த்தை கூட கேட்கல? ஏன் கேட்கணும்? என்ன கேட்கணும்? என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க மதுவோட அண்ணன். அதுக்கு நீங்க அருண் கிட்ட இதை பத்தி கேட்டிருக்கணுமா இல்லையா? இத பார் கீர்த்தி, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நான் மதுவுக்கு அண்ணன் மட்டும் இல்ல, அருணோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. அதுக்காக என் ஃப்ரெண்டுங்கிறனால அவன்கிட்ட நான் கேட்கலன்னு இல்லை. எனக்கு அவங்க 2 பேரை பத்தியுமே நல்லா தெரியும். ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரையே வச்சிருக்காங்கன்றதும் தெரியும். அப்படி இருக்கப்ப தேர்ட் பர்சன் நான் யாரு உள்ள போய் கேட்கறதுக்கு? மதுவோட அண்ணங்கிறதுனால எனக்கு கேட்கலாம்ன்ற ரைட்ஸ் இருக்குன்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. அந்த ரைட்ஸ் எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேரும் அடல்ட்ஸ். அவங்க வாழ்க்கையில என்ன முடிவு பண்ணணுங்கிறது அவங்களோட விருப்பம். அதை யாரும் சொல்லி அவங்கள வற்புறுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய அவங்களே பேசி தீர்த்துக்கிறது தான் நல்லது. 3வது மனுஷங்க நம்ம இடையில போய் பேசினா அது அந்த பிரச்சனையை இன்னும் பெருசாக்குமே தவிர அதை அழிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இல்ல இருந்தாலும் இவ்வளோ பேசுறீல, நானும் உன்னை அங்க பார்த்துட்டு தான் இருந்தேன். மதுவும் அருணும் வந்த உடனே உன் முகமே அப்படியே மாறி போச்சு. மது பொய் சொல்றாங்கிறது உன் முகத்துல அப்பட்டமா தெரிஞ்சது. ஆனா நீ ஏன் அந்த இடத்துல கேட்கவே இல்லை? அது அங்க எல்லாரும் இருந்தாங்க. அந்த இடத்துல கேட்டா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமே தான். கீர்த்தி, எனக்கும் சரி உனக்கும் சரி மதுவை பத்தியும் அருணை பத்தியும் நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம அவங்க லவ் எவ்வளவு ஸ்ட்ராங்னா யாராலையும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானது. அதுல ஒரு விரிசல் விழுதுன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்கும். அருண் இப்ப மது மேல கோவமா இருக்கானா, கண்டிப்பா மது மேல தப்பு இருந்தே ஆகணும். இல்லைன்னா அருண் அவ்வளோ கோவமா இருக்கவே மாட்டான். எனக்கு என்னோட ஃப்ரெண்டை பத்தி நல்லாவே தெரியும். அப்புறம் அந்த லவர்ஸ் கடையில இருக்க பிரச்சனைலாம் அவங்களே தான் தீர்த்துக்கணும், சரியா? இடையில நான் போயெல்லாம் மூக்க நுழைக்க முடியாது. சரி, நீ உள்ள போ, நான் எங்க அம்மாவை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ம். ஏய் மது, என்னாச்சுடி? எதுக்கு அழுதுட்டு இருக்க? கீர்த்தி ஏய் மது, என்னாச்சுடி? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? ஏய் இப்ப அழுகிறத நிப்பாட்டிட்டு சொல்றியா இல்லையா? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? ஏய் அழாதடி, அழறத நிறுத்து. உடம்புக்கு ஏதாவது பண்ண போகுது. நாளைக்கு வேற கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப என்னடா நீ இப்படி அழுதுட்டு இருக்க? என்னாச்சுடி?
என்னாச்சுடி? இங்க பாரு, என்னாச்சுன்னு சொல்லு. மது, என்னால முடியலடி. நான் அழக்கூடாதுன்னு தான் இவ்வளோ நேரம் அடக்கி வச்சுட்டு அமைதியா இருந்தேன். ஆனா என்னால முடியல. எனக்கு நெஞ்செல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்குடி. ரொம்ப வலிக்குது. ம், மூச்சு கூட விட முடியல. என் மனசெல்லாம் அப்படியே ரணமா இருக்க மாதிரி இருக்குடி. என்னால முடியல. எனக்கு அப்படியே மூச்சு முட்டுது. என்னால நிம்மதியா மூச்சு கூட விட முடியல கீர்த்தி. ஏய் மது, ரிலாக்ஸ் டி. முதல்ல ரிலாக்ஸ் ஆகு. என்னாச்சு? எதுக்கு இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ற? இங்க பாரு, உனக்கு அருணுக்கு எதுவும் பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி. எனக்கும் அருணுக்கும் என்ன பிரச்சனை வரப்போகுது? நான் அதை நினச்சிலாம் அழல. என்ன, உனக்கும் அருணுக்கும் பிரச்சனை இல்லையா? அதனால தான் இப்போ குமரி குமரி அழுதுட்டு இருக்கியா? ஏண்டி, இப்போ நீ இவ்வளோ தேம்பி தேம்பி அழற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு? சொல்லு பாப்போம். அது ஒன்றும் இல்லடி. நம்ம கரஸ்பாண்டன்ட் சார் கொடுத்த ஒர்க் இருக்குல்ல, அது கரெக்டாக முடிக்கலன்னு சொல்லிட்டு அவர் திட்டாரு. அதை நினச்சி தான் அழுதுட்ருக்கேன். என்கிட்டயே பொய் சொல்கிறியா மது? இல்லடி, அப்படிலாம் நான் ஒன்றும் பொய் சொல்லலை. உண்மையை தான் சொல்கிறேன். இங்கே பாரு மது, என்கிட்ட இப்போ பொய் சொல்கிறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால ஒழுங்கா என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லு. கீர்த்தி. என்ன கீர்த்தி? அதான் நானே பார்த்துட்டு இருந்தனே, உன்னோட முகத்தையும் அருணோட முகத்தையும். ஏன் அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, எனக்கு நல்லா தெரியும் உனக்கும் அருணுக்கும் ஏதோ பிரச்சனை. அதானே அதானே இப்போ காரணம். இப்படி நீ தேம்பி தேம்பி அழுகிறதுக்கு. மது ப்ளீஸ் டி, இப்படி அழாத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா நான் சொல்லுவேன்ல. அழாதம்மா ப்ளீஸ். என்னால் முடியல கீர்த்தி. அருண் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் கரெக்டுங்கிற மாதிரி பேசுகிறான். என்னால் அவனுக்கு புரியவே வைக்க முடியல. என்னடி சொல்கிற? நீ அவர் கால் பண்ணப்ப எடுக்கலன்னு சொல்லிட்டு கோவமா இருக்காரா? அதுதான் பிரச்சனையா? இல்லடி, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையே வேற. இது இந்த கொஞ்ச நாளாவே போயிட்டு இருக்கு. ஆனா இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. என்னடி சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லி தொலையேன். இல்லடி, நம்ம காலேஜில் அரவிந்த் இருக்கான்ல. ஆமா, அந்த நூடுல்ஸ் மண்டையனுக்கு இப்போ என்ன? இங்க பாருடி, சொல்றேன் தப்பா எடுத்துக்காத. எனக்கு என்னமோ அருண் சொல்றதா கரெக்ட்னு படுது. என்னடி நீயும் அப்படி சொல்ற? என் கூட இருக்கிற நீங்கெல்லாம் என்ன புரிஞ்சு வச்சுக்கிட்டது இவ்வளவுதானா? ஏய் லூசு மாதிரி பேசாதடி. இப்ப யார் உன்னை குறை சொன்னா? நான் சொல்றத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. அருண் சொல்ற மாதிரி அரவிந்த் தப்பானவனா இருக்கலாம்ல. நீ அவன்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதுல என்னடி தப்பு? இத பாரு, உனக்கே நல்லா தெரியும் நான் ஒன்னும் அவன்கிட்ட போய் வழியே பேசுனது கிடையாது. அவனா வந்து பேசுறப்போ என்னால எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? அதுவும் இல்லாம எனக்கும் அவனுக்கும் சேர்ந்து ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னா 2 பேரும் சேர்ந்து தானே வேலை பார்க்க முடியும். இதுல எப்படி அவன் கூட சிரிச்சு பேசாம இருக்கிறது? இங்க பாரு மது, நான் இந்த கொஞ்ச நாளாவே அரவிந்தை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பொதுவாகவே அவனை எனக்கு பிடிக்காதான், அது ஒரு பக்கம். ஆனா அவன் உன்கிட்ட இப்பெல்லாம் பண்ற விஷயங்கள்லாம் எனக்கு என்னமோ சரியில்லைன்னு தான் அப்ப இருந்தே தோணிட்டே இருந்துச்சு. சரி, நமக்கு ஏதோ ஒரு இதுல தோணுது, அது எதுக்கு அவகிட்ட சொல்லி அவளையும் கஷ்டப்படுத்தணும்னு தான் உன்கிட்ட நான் இவ்வளோ நாளாக சொல்லலை. ஆனா இப்ப அருண் சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் ஏதோ வேணும்னே பண்ற மாதிரி தாண்டி எனக்கும் தெரியுது. அவன் என்னடி வேணும்னே பண்ணா? எனக்கு ஒன்றும் அப்படி தெரியவே இல்லையே. இதை பாருடி, நீ எப்பயுமே உன்னோட இடத்துல இருந்து மட்டுமே யோசிக்கிற. அதனாலதான் உனக்கு எதுவுமே தப்பா படல. இதே இது நீ அருணோட இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. என்னடி சொல்ற? இப்படி வச்சுக்கோ, ஒரு பொண்ணு அருணை ப்ரப்போஸ் பண்றா. ஆனா அருண் அவகிட்ட இல்ல நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்றான். கொஞ்ச நாளுக்கு பிறகு அந்த பொண்ணே அவன்கிட்ட வந்து க்ளோஸா பழகுனா
உனக்கு எப்படி இருக்கும்? அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்மந்தம்? நான் ஒன்றும் அரவிந்த் கிட்ட க்ளோஸாலாம் பழகல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அப்படி நடந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? நான் அந்த பொண்ணை வார்ன் பண்ணுவேன். அதுக்காக அருண் கிட்டலாம் சண்டை போட மாட்டேன். சரி, ஒருவேளை நீ வார்ன் பண்ண பிறகும் அந்த பொண்ணு அருண் கிட்ட க்ளோஸா பழகுனா அப்ப என்ன பண்ணுவ? அது இப்ப புரியுதா அருண் எதுக்காக உன் மேல கோவப்படுறானே? ஆ அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? அருண் ஒருவேளை அரவிந்த் கிட்ட மது கூட க்ளோஸா பழகாதுன்னு சொல்லியிருப்பான்றியா? அது எப்படிடி எனக்கு தெரியும்? நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இந்த மாதிரி நடந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குங்கிறது தான் உனக்கு புரிய வைக்க நினைக்கிறேன். அதனால தான் சொல்றேன், அருண் பக்கமும் கொஞ்சம் நியாயம் இருக்க மாதிரி தான் தெரியுது. அதனால நீ அருண் கிட்ட பேசு. அரவிந்த் உனக்கு முக்கியமே கிடையாதுடி. அருண் தான் உனக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம அந்த அரவிந்த்காக நீ ஏன் அருண் கிட்ட சண்டை போட்டுக்கிற? அந்த அரவிந்த்க்கு நீ ஏன் சப்போர்ட் பண்ற? நீ சொல்றதும் கரெக்ட் தாண்டி. நான் அருண் கிட்ட பேசுறேன். அப்படி சொல்லு. இதுதான் என் மது. இந்த வட்டம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்க 2 பேரும் ஒன்னா தான் வரணும். புரியுதா? கண்டிப்பாடி. ஆனா அருண் சமாதானம் ஆவானான்னு தான் தெரியல. அது நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதெல்லாம் நீ சமாதானப்படுத்திடுவ. உன்னை விட்டுட்டு வெளியூர் போன மனுஷனையே இங்க கூட்டிட்டு வந்தவ நீ இங்க இருக்க மனுஷனை சமாதானப்படுத்த மாட்டியா என்ன? போடி. அது வேற இது வேறல. இப்ப அவன் என் மேல ரொம்ப கோவமா வேற இருக்கான். ஹே, நீ யாரு இப்படி சொல்ற? இங்க பாரு, நமக்கு வேலையாகணும்னா கழுத காலில் கூட விழலான்னு சொல்லுவாங்க. நீ உன்னோட அருண் காலில் விழ மாட்டியா என்ன? என்ன நான் சொல்றது? ஏச்சி போடி அங்கிட்டு. பாரா, எங்க மதுவா இப்படி வைக்கப்படுறது? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பொண்ணு அழுதுட்டு இருந்தாலே, அவ எங்க? ஆளையே காணோம். ஹேய், சும்மா இருப்பா. சரி, நாளைக்கு காலையில வெள்ளன கிளம்பணும்ல, நீ வீட்டுக்கு போ. நாளைக்கு காலையில பாப்போம். ஏம்மா வெக்கமா இருக்கா? ஹேய் போடி. அப்ப சரி, நான் கிளம்புறேன். காலையில பாப்போம். ஹேய், இந்நேரம் கிச்சன்ல உட்காந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. தெரியுது தெரியுது. குலோப் ஜாமுன் சாப்பிட்ற நேரம் அடியுது. விளாடாத சஞ்சு. இதெல்லாம் நான் ஒன்றும் சாப்பிட்றதுக்காக இப்போ எடுக்கல. பின்ன மோந்து பார்க்கறதுக்காக எடுத்தியா? டேய், இங்க பாரு, ஒழுங்கா அந்த பூ கூடயே வச்சிரு. இப்போ நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சு அவ்வளோதான். மேடம் பேக் பண்றீங்களா? சரி, நீ எப்படி பேக் பண்றன்றத நானும் பார்க்கறேன். டேய், ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு இன்னைக்கு வேற ஆளே கிடைக்கலையா வம்பிழுக்கிறதுக்கு? நான் தான் கிடைச்சனா? இங்க பாரு, கொஞ்ச நேரம் அமைதியாயிரு. நானே குழப்பத்துல இருக்கேன். ஏதாவது ஒரு தட்டு மிஸ் ஆனாலும் அத்தைக்கு நான் தான் பதில் சொல்லணும். இப்ப எதுக்கு நீ தேங்காய் பழம்னு தனித்தனியா தட்டுல எடுத்து வச்சிட்டு இருக்க? இது என்ன கேள்வி? நாளை காலையில வெள்ளன கோயிலுக்கு கிளம்புறோம். இப்பயே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாதானே? கோயில் பூஜை திங்ஸ் எல்லாம் அத்தை கரெக்டா பார்த்து எடுத்து வைக்க சொன்னாங்க. அதான் ஒன்னொன்னா பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். தயவு செய்து நீ கிளம்பிடு. ஏண்டி, நாளைக்கு கொண்டு போற பூஜை திங்ஸ் எல்லாம் இப்ப எதுக்கு தட்டுல எடுத்து வச்சிட்டு இருக்க? மொத்தமா பேக் பண்ணிட்டு அங்க போய் தட்டுல தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கலாம்ல? நீ சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. ஆனா அந்த மாதிரி பண்ணா அங்க போய் ஒவ்வொன்றும் தேடி தேடி எடுத்து வைக்கணும். இப்ப நான் ஒவ்வொன்றா தட்டுல வச்சு அதை பேக் பண்ணிட்டேன்னா அங்க போய் ஈஸியா இருக்கும்ல. ஓஹோ, அப்ப நீ இப்ப தட்டுல வச்சீனா பழம் அப்படியே தட்டுல இருக்கும்ங்கற? ஐயடா, நீ இப்பெல்லாம் கிண்டல் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாருடா, இப்ப நான் பிரிச்சு தான் வச்சிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒவ்வொன்றையும் தனித்தனியா கவர் பண்ணிட்டு தான் பேக்ல வைப்பேன். புரியுதா? ஒவ்வொன்றையும் செப்பரேட்டா நான் கவர் பண்ணிட்டேன்னா எந்த பழமும் தட்டை விட்டு வெளியில வராது. புரிஞ்சுதா? ஓ, அப்படி. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா திங்க் பண்ணிருக்க. மிக்க நன்றி. இப்ப நீ கிளம்புறியா? ஹேய், நீ பேக் பண்ற சரி, எதுக்கு என்ன துரத்துறதுலயே குறியா இருக்க? நான் பாட்டுக்கு இங்க சிவனேன்னு உட்காந்துருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? நல்லா கேட்டப்போ, நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா தொடர்ந்து பேசிட்டே இருப்பேன். அப்புறம் எப்படி என்னால வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? ப்ளீஸ் சஞ்சு, நீ போ, உன்னோட ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. நாளை காலையில வெள்ளன கிளம்பணும்ல. பரவாயில்ல, உன்னோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஆனா நான் இங்கதான் உட்காந்துருப்பேன். எந்த நேரத்துல பெத்தாங்களோ தெரியல, என் உசுர வாங்குறதுக்குனே வந்திருக்கான். ச்சே.
ஓ அந்த டீட்டெயிலா? கொஞ்சம் பொறு, எங்க அம்மா கூப்பிடுறேன். என்னாச்சு? அட, உங்களுக்கு ஆயுஸ் 100மா. இப்பதான் உங்களை கூப்பிடலான்னு இருந்தேன். ஏன்? அது வந்துமா, உங்க மருமகளுக்கு ஒரு டீட்டெயில் தெரியணுமா, அதான் உங்களை கூப்பிட்டு கேட்டு சொல்லலாம்னு நினைச்சேன். பார்த்தா நீங்களே வந்துட்டீங்க. என்னடா இந்துமா, என்ன கேட்ட? அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சும்மா இவர் என்ன வம்பிழுத்துட்டே இருக்காரு. பாருங்க, நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஆனா நோய் நோய்னு பேசிட்டே இருக்காரு. எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது அத்தை. இவர் முத கிளம்ப சொல்லுங்க. அம்மா, பொய் சொல்றாமா, பொய் சொல்றா. இவதான் இப்ப ஏதோ ஒரு டீட்டெயில் தெரியல அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாமா, இப்ப உல்டாவா பேசுற பாருங்க. அத்தை இல்ல அத்தை, இவர் சொல்றத கேட்காதீங்க. மா, நீங்க என்னோட அம்மால, நான் சொல்றதுதான் கேட்கணும். டேய், உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போதுடா. இன்னும் அந்த சின்ன பிள்ளையில போட்ட மாதிரியே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சரி, நீ முத கிளம்பு. மா, என்னம்மா நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு என்ன துரத்திட்டே இருக்கீங்க? நான் இங்கதான் இருப்பேன். டேய், நீ இங்க இருந்தேன்னா அவளை ஒழுங்கா வேலை செய்யவே விட மாட்டேன். போடா, போய் ஒரு ரூம்ல போய் படுத்து ரெஸ்ட் எடு. அப்புறம் நானும் இந்துவும் சேர்ந்து நிறைய திங்ஸ் எடுத்து வைக்கணும். நீ கிளம்பு. ஆ, அப்படி சொல்லுங்க அத்தை. ஓஹோ, அப்படியா? இவ்ளோ பேசுறீல? ஏமா, உங்க மருமக இங்க வந்து இவ்ளோ திங்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்காளே, நாளைக்கு கிளம்புறதுக்கு அவளோட ட்ரெஸ்ஸ பேக் பண்ணாலான்னு கேளுங்க. அட, ஆமாடா இந்துமா, நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா? இல்ல அத்தை, கோயிலுக்கு கொண்டு போற திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் போய் என்னோட ரூம்ல என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். இன்னும் என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கல. பாத்தீங்களா? என்னோட திங்ஸை நான் அப்புறமா பேக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன? நீங்க போய் உங்க ரூம்ல தூங்குங்க. இல்லடா இந்துமா, டைம் ஆயிடுச்சுல. நீ போய் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு. இங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சது போதும். அத்தை அதெல்லாம் பேக் பண்ணிக்கிறேன். நீ போ. எங்க அம்மாவே சொல்லிட்டாங்களே, எந்தி எந்தி போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு, போ. ரொம்ப இந்த சிரிக்காதீங்க, மூஞ்சி பாரு. சரிங்க அத்தை, நான் போறேன். சரி வாடா சஞ்சய், நம்ம 2 பேரும் சேர்ந்து பேக் பண்ணலாம். அட, நம்ம ஒண்ணு பிளான் பண்ணா அது ஒரு போக்குல போதே. இல்ல இல்ல சஞ்சய், உடனே கிளம்பி ஆகணும்டா. ஏதாவது சாக்கு சொல்லி இந்த இடத்த விட்டு கிளம்பிரு. என்னடா மசமசன்னு உட்கார்ந்திருக்க? வா, அந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுவோம். மா, எனக்கு இப்பதாம்மா ஞாபகம் வருது, நானுமே என்னோட ட்ரெஸ் எல்லாம் இன்னும் பேக் பண்ணல. அதனால நான் போய் என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறேன். நீங்க இதெல்லாம் பாத்துக்கோங்க, சரியா? நான் வரேன். ஏய், சரியான கிறுக்கு பைய. ஹே இந்து, ட்ரெஸ்ஸை பேக் பண்ண போறேன்னு தானே வந்த? இங்க வந்து பார்த்தா ஜுவல் பாக்ஸை கையில வச்சுட்டு உட்காந்துருக்க. அது ஒன்றும் இல்லை சஞ்சு, ட்ரெஸ்ஸை தான் பேக் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஜுவல்லி ஞாபகம் இருக்கா? நீ என்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணது. நாளைக்கு முத நம்ம கல்யாண பத்திரிக்கையை சாமி கோயிலில் வச்சு கும்பிட போகிறோம். அதான் நாளைக்கு இந்த ஜுவல்லை போட்டு வரலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியே உட்காந்துட்டேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதையே போட்டுட்டு வா. ஆமா, நீ இங்க எதுக்கு வந்த? அது நானும் என்னோட திங்ஸை பேக் பண்றதுக்கு தான் என் ரூமுக்கு போனேன். என் ரூம் நினைச்சு ஓ ரூம்குள்ள மாத்தி வந்துட்டேன். என்ன, உங்க ரூம் நினைச்சு தெரியாம ஏ ரூம்குள்ள வந்துட்டீங்களா? ஆமா. நம்பிட்டேன். ஹேய், நிஜமா தாண்டி, நான் ஏ ரூமுக்கு தான் போனேன், தெரியாம இங்க மாத்தி வந்துட்டேன். அப்படியா? அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல. நீங்க கிளம்புங்க, எனக்கு வேலை கிடக்கு. ஹேய், எங்கடி போற? ட்ரெஸ் எடுத்து வைக்க. அப்படியா? இப்ப பாரு. என்ன ஹிட்லர், இப்பெல்லாம் ரொம்ப ரொமான்டிக் மூட்லயே இருக்கீங்களே. என்ன சொன்ன? காது கேட்கலையா? ஹிட்லர்னு சொன்னேன். என்ன ஹிட்லர், இன்னைக்கு எல்லாமே புதுசா தெரியுதே. எப்பயுமே ஹிட்லர்னு சொன்னா அப்படியே மூக்கு மேல கோவம் வந்துரும். இப்ப என்னடனா அதுக்கு மாற சிரிச்சிட்டு இருக்கீங்க. என்னவா? சம்திங் ராங். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நீ ஹிட்லர்னு சொல்லவும் அப்படியே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சா, அதான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமாம் சஞ்சு, அப்பெல்லாம் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம், எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். நீ, நான், சரளா அத்தை, அம்மா, அப்பா, பாட்டி
எல்லாரும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். அம்மா அப்பா பாட்டி 3 பேர் இப்போ இருந்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா சஞ்சு? ம், பாட்டிக்கெல்லாம் ரொம்ப ஆசை நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. நான் இந்த ஊரில் இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு கிளம்புனப்போ பாட்டி என்னை எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணாங்க தெரியுமா? பாட்டி மட்டும் இல்லை, அப்பாவை கூட சொன்னார், நான் சஞ்சய் கிட்ட பேசுகிறேம்மா, என்ன ஏதுன்னு விசாரிப்போன்னு சொன்னார். நான் தான் ரொம்ப அடமெண்ட்டாக இருந்துட்டேன். அப்போ மட்டும் நான் அவ்வளோ வீம்பு பிடிக்காம இருந்திருந்தா கண்டிப்பாக அப்பா வந்து உன்கிட்ட பேசியிருப்பாரு சஞ்சு. என்னோட குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வும் கிடச்சிருக்கும். ஆனால் என்னோட பிடிவாதத்தால் நான் அப்பா அம்மா பாட்டி 3 பேத்தையுமே இழந்துட்டேன். என்ன பேசிட்டு இருக்க நீ? யார் சொன்னா அத்தை மாமா பாட்டி எல்லாம் உன்னாலதான் இறந்தாங்கன்னு? இதை பாரு இந்து, உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்காத, முத நிறுத்து. அவங்களுக்கு விதி அப்படி இருந்திருக்கு. கார் ஆக்சிடென்ட்ல இறப்பாங்கன்னு அவங்க மட்டும் நினைச்சாங்களா என்ன? இல்லை உனக்கு தான் முன்னாடியே தெரியுமா? தெரிஞ்சிருந்தா நீ இந்த ஊரை விட்டு போயிருப்பியா? இதெல்லாம் எதேர்ச்சியா நடந்தது இந்து. இதெல்லாம் நீ உன்னாலதான்ற மாதிரி உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்காத. நீ கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல இந்து. சாரி சஞ்சு, என்னோட பிடிவாதத்தால் நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போய் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஹே, இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் இப்ப எவ்வளவு ஜாலியான மூட்ல வந்து தெரியுமா? இப்படி மூஞ்ச சோகமா வச்சிருந்தா எனக்கு எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? ப்ளீஸ்மா, கொஞ்சம் சிரியேன். தட் இஸ் மைக்கா. இப்பதான் பார்க்க அழகா இருக்க. சஞ்சு, இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை வார்த்தைகளாலே சொல்ல முடியாது. நான் செஞ்ச தப்பெல்லாம் திருத்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கு சஞ்சு. அதனால இந்த கல்யாண வாழ்க்கையை எவ்வளோ சந்தோஷமா கொண்டு போகணுமோ அவ்வளோ சந்தோஷமா கொண்டு போவேன். உன்னோட வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் அது என்னை தாண்டி தான் வரணும். சந்தோஷமோ துக்கமோ அதை நம்ம 2 பேருமே சேர்ந்து தான் அனுபவிக்கணும். நீ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல சஞ்சு. மக்கு, இது என்ன கேள்வி? நான் இருக்கிறதே உனக்காகத்தான். நான் எப்படி உன்னை விட்டு போவேன்? நீ என் கூட இருந்தாலே போதும் சஞ்சு, நான் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி வந்துடுவேன். நீ எப்பயுமே என் கூட இதே மாதிரி அன்பாகவும் அக்கறையாகவும் பாசமாகவும் என் கூடயே இருக்கணும். அதான் என்னோட ஆசை. அப்படியா? செஞ்சுட்டா போச்சு. நானும் உனக்கு ஒரு வாக்கு தரேன் சஞ்சு. எந்த சூழ்நிலையிலையும் எப்பயுமே நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். நீயே என்னை உன் வாழ்க்கையிலேருந்து துரத்தணும்னு நினச்சாலும் உன்னை நான் பின்தொடர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிக்கவே முடியாது. ஹே ஹலோ, என்னம்மா சினிமா டைலாக்கா பேசிட்டு இருக்க? போப்பா, உனக்கு எப்போ பாரு விளையாட்டு தான். நான் எவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், நீ என்னடனா இப்படி சிரிச்சிட்டு இருக்க. சரி சரி, சரி, நானும் உனக்கு ஒரு வாக்கு தரேன், ஓகேவா? நானும் உன்னை விட்டு எப்பயுமே பிரிய மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் உன் கூட தான் இருப்பேன். போதுமா? நிஜமாவா? சத்தியமா. அப்ப சரி, உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன, உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமா? இன்னும் 1 வாரம் இருக்குமா? கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதுக்குள்ள அவசரமா? சீ போடா. ஏய் நில்லடி. மா, லக்கேஜ் எல்லாம் தூக்கி வேன்ல வச்சாச்சு. அங்கிள் கிட்டயும் ஆண்டி கிட்டயும் வேன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன்டா, அவங்களும் கிளம்பிட்டாங்க. இன்னும் 5 நிமிஷத்துல கீழே வந்துருவாங்க. அப்படியே நம்ம எல்லாரும் கிளம்பலாம். எங்க உங்க மருமக இன்னும் கிளம்பி வந்த மாதிரி தெரியல? டேய், அப்பாவே போய் பார்த்தேன்டா, சாரி கட்டிக்கிட்டு இருந்தா, இப்போ வந்துருவா. என்னது, சாரி கட்டிக்கிட்டு இருக்காளா? ஏமா, அவதான் சாரி கட்டணும்னாலே 1 மணி நேரம் ஆக்குவாளே. பேசாம ஒரு சுடிதாரத்துக்கு போட்டு வர வேண்டியதானே? டேய் கத்தாதடா, ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்கான். வந்துருவா. இன்னும் 1 வாரத்துல கல்யாணம் ஆக போற பொண்ணு சுடிதார்ல வருவாளாம். ஏன், சாரில வந்தாதான் பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருப்பா. ஓ அப்படியா? அப்ப சுடிதார்ல இத்தனை நாளும் உங்க மருமக பார்க்க மகாலட்சுமி மாதிரி இல்ல. டேய், நான் ஒன்னும் அப்படி சொல்லலடா. உடனே எனக்கும் இதுக்கும் சண்டை எடுத்துடலான்னு பார்க்காத. இப்பயே உன்னோட எட்டப்ப வேலைய ஆரம்பிச்சிட்டியா? ஏன் மருமக எப்பயுமே என் கண்ணுக்கு மகாலட்சுமி தான். இப்ப அவ சாரி கட்டிட்டு வரணும்னு ஆசைப்படுறா. அதனால அவ கட்டிட்டு வரட்டும்னு சொல்றேன். போதுமா? விட்டா இவனே சண்டை எடுத்து விட்டுறான் போலயே. மோ, இது உங்களுக்கே ஓவரா தெரியல. சரி போறங்க, நானே கூப்பிடுறேன். இந்து, ஹே இந்து. ஏய் கத்தாதடா, வருவல்ல. என்ன சஞ்சய்? கூப்பிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு பதில் கொடுக்குறா பாரு. கிளம்பிட்டியா? ஒரு 5 minutes, இப்போ வந்துடுறேன்.
ம் இவ 5 மினிட்ஸ்னாலே அரை மணி நேரம் கழிச்சு தானே வருவா? மோ, எதுக்கு என்னையே பார்த்துட்டு நிக்கிறீங்க? போங்க, போய் ஹரி பூஜாலாம் கிளம்பிட்டாங்களான்னு பாருங்க. இனி அவங்க பின்னாடி வேற சுத்தணும் போல. சரிடா, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ கத்தாம மட்டும் இருப்பா, போதும். ம் வர வர என் மம்மியே என்னை ரொம்ப டம்மி பண்றாங்களே. ச்சே. சரி, நம்ம போய் வேன் கிட்ட நிப்போம். அருண் மதுலா வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. ம்